இன்னைக்கு காலையிலேருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு ஈரோடு சேலம் மாவட்டங்கள்லாம் போயிட்டு இப்போ நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு மணிக்கன் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது எப்படி சட்டமன்ற தேர்தலில் 4க்கு 4 வெற்றி பெற்றோமோ 100% வெற்றியை பெற்றோமோ அதே மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் 100% வெற்றி உறுதியா உறுதியா? கிருஷ்ணராயபுரத்தில் வெற்றி உறுதியா? திரு சி.கே. ராஜா வெற்றி உறுதியா? குளித்தலையில வெற்றி உறுதியா? அண்ணன் சந்திரனுடைய வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? கலைஞருடைய வெற்றி பயண துவங்கின மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். நம்முடைய கலைஞர் 13 முறை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனார்னா அதுக்கு தொடக்கமா இருந்த மாவட்டம் நம்ம குளித்தலை, நம்முடைய மாவட்டம். அந்த குளித்தலைக்கு உங்களை எல்லாம் நான் குளித்தலை கரூர் மாவட்டத்துக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமை அடைகின்றேன். எப்படி கலைஞர் அவர்கள் நின்ற தேர்தலாம் வென்றாரோ அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் அத்தனை தொகுதியிலையும் வெற்றி அப்படிங்கிற செய்தி வரணும். வருமா? நம்முடைய கிருஷ்ணராயபுரம் வேட்பாளர் சி.கே. ராஜா, எனக்கு இருக்கிற பெருமை, நான் இளைஞரணி செயலாளர், இளைஞரணியில் மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட அமைப்பாளராக இளைஞரணியை சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் தம்பி சி.கே. ராஜா அவர்கள். உள்ளாட்சி அமைப்பில் யூனியன் கவுன்சிலராகவும் பணியாற்றிருக்கிறார். அதனால மக்கள் பணி கழக பணி ரெண்டுத்திலையும் நிறைய அனுபவம் கொண்டவர். சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை சந்தித்து பேசுவார். அப்பொழுதெல்லாம் இந்த தொகுதிக்கு என்ன வேணும், இந்த தொகுதியில் என்னென்ன கோரிக்கைங்கிறத ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு அதை அனைத்தையும் சரி செய்வதில் வல்லவர் தான் திரு சி.கே. ராஜா. அதே மாதிரி அண்ணன் சந்திரன் அவர்களும் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்தவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உங்களோடு இருக்கக்கூடியவர். அதை விட பெருமை, குளித்தலை தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. துண்டுபடாத, நம்முடைய குளித்தலை தொகுதி தான் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற தொகுதி. அந்த குளித்தலையில அண்ணன் சந்திரன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு கொடுக்கணும். செய்வீங்களா? நன்றி நன்றி நன்றி. சரி, இவ்வளவு பெருமையோடு இவ்வளவு உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறேன்னு. எந்த உரிமையில கேட்கிறேன்? கடந்த 5 வருஷம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உரிமையில உங்களை எல்லாம் சந்திச்சு கேட்கிறேன். உதாரணத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரான போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். போன தேர்தலில் சொன்னோம், செஞ்சு கட்டணமா இல்லையா? அதே மாதிரி முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குற திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லாத்த விட முக்கியம், உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபாய் 1,30,00,000 மகளிருக்கு உரிமை தொகையா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த உரிமை தொகையை உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் உயர்த்தி தருவோம்னு உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். இலவச லேப்டாப் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா கல்லூரி மாணவ மாணவிகள் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியம், அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைஞ்சோடனே ஒவ்வொரு மகளிர் கையிலையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒப்படைச்சிருவாங்க. மகளிர் நீங்க முடிவு எடுத்துக்கலாம், உங்களுடைய வீடுகளுக்கு என்ன பொருட்கள் தேவை, என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும்னா, இந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா போட்டோவா? சரி, போட்டோ வெற்றி உறுதியா? அப்ப அது பேச தேவையில்லை, போட்டோ தான் வேணும். அந்த போட்டோ போதுமா? போதுமா? போட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேவலமான போட்டோ இது. இந்த போட்டோக்கு இப்போ உலக புகழ் பெற்றுச்சு. வேற இதுக்கு யார் காரணம்? இந்த போட்டோ இப்போ இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றிருக்குன்னா யார் காரணம்? நான் இல்லை, நீங்க தான் காரணம். இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க தயாராயிட்டீங்களா? தயாரா?
உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு தேதி 18, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 5 நாட்கள் இருக்கு. அடுத்த 5 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்க பகுதியில யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நம்முடைய தலைவர் மீண்டும் ஆட்சி அமைக்க போவது உறுதி. இந்த 5 வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தோம்னா 5 வருஷம் என்ன பண்ணுவோம். எல்லாத்த விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? வெற்றி உறுதியா? உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த 2 வேட்பாளரையும் கிருஷ்ணராயபுரம் வெற்றி செய்தி வரணும், குளித்தலை வெற்றி செய்தி வரணும். 2 தொகுதியும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.